வணக்கம் ஓவியா. திருவள்ளூர் மாவட்டத்திற்கான அரசு தலைமை மருத்துவமனையாக திருத்தணியில் உள்ள அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு பார்த்தோம்னால் நாள் ஒன்றுக்கு வெளிநோயாளிகள் மற்றும் உள்நோயாளிகளாக 1000க்கும் மேற்பட்டோர் வந்து செல்லும் நிலையில் தற்போது அந்த பகுதியில் புதியதாக ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்து தற்போது அது நடைமுறையில் உள்ளது. அந்த கட்டிடம் இதற்கிடையே பார்த்தோம்னால் அந்த புதிய கட்டிடத்திற்கும் பழைய கட்டிடம் ஒன்று உள்ளது. அது கட்டிடத்திற்கும் இடையே பார்த்தோம்னால் கழிவுநீர் கால்வாய் பகுதி திடீரென கருமை வெள்ளை கலந்தார் போல ஒரு புகை வந்து கால்வாயிலிருந்து வெளியேறி வருகிறது. இதனால் வந்து அந்த பகுதியில் வந்து ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. ஏனென்றால் அந்த பகுதியில் பார்த்தோம்னால் நோயாளிகள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய அந்த பகுதியில் பார்த்தோம்னால் இந்த புகையானது திடீரென வருவதால் செய்வதறியாமல் அந்த பகுதிக்கு வரும் நோயாளிகள் அச்சமடைந்துள்ளனர். குறிப்பாக மருத்துவமனையில் சரியான தூய்மை பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கும் நிலையில் இதுபோன்று திடீரென தற்போது இந்த ஏற்பட்டுள்ள அந்த புகை வெளிவரும் காரணத்தால் அப்பகுதிக்கு வரும் அந்த நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் ஒரு அச்ச உணர்வுடனே வந்து செல்லும் ஒரு அவலநிலையானது உருவாகியுள்ளது. உடனடியாக சுகாதாரத்துறை மற்றும் பணியாளர்கள் அது என்ன புகை, வேறு ஏதும் நச்சு புகையா என்பதை ஆய்வு செய்து நோயாளிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது. ஓவியா.